ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. உடலை நேசிப்பவருக்கு வியாதி ஒரு சாபமே. ஏனெனில் முதலில் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும், பிறகு ஆசையை அடக்க வேண்டும். இவை இரண்டும் உடல் மேல் ஆசை உள்ளவரை மிகவும் கஷ்டமான காரியம். ஆனால் பகவானையும் பக்தியையும் நேசிப்பவருக்கு வியாதி ஒரு ஆசீர்வாதமே. ஸ்ரீ நாராயண பட்டதாரிக்கு பக்கவாதம் என்னும் வியாதியே அவரை நாராயண்யம் எழுத வைத்தது. வாசுதேவ கோஷுக்கு அவரின் தொழுநோயே அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் தரிசனத்தை பெற்று தந்தது. ஸ்ரீ நாராயண தீர்த்தருக்கு அவரின் வயிற்று வலியே வராக தரிசனத்தையும் கிருஷ்ண லீலா தாரங்கினியும் தந்தது. ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு அவரின் உடல் புண்களே அவருக்கு ஸ்ரீ சைத்தன்யரின் பரிபூர்ண பிரேமையை கொடுத்தது. பீஷ்ம பிதாமகருக்கு அவரின் உடலில் தைத்த அம்புகளின் வழியே அவரை சஹஸ்ர நாமத்தை சொல்ல வைத்தது. மாரநேரி நம்பிக்கை ராஜபிள்ளை நோயை அவருக்கு ஆளவந்தாரின் அனுகிரகத்தையும் மோட்சத்தையும் சாபல்யமாக்கியது. இப்படி பல மகாத்மாக்களின் வாழ்வில் வியாதிகளே மிகப்பெரிய மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொண்டு வந்திருக்கின்றது. புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகள் கூட மக்கள் நீராடியதால் அவர்களின் பாவக்கரை தங்கள் மீது படிந்துள்ளதை போக்க சிவபெருமானின் அருளாசிப்படி துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி தங்களை புனிதப்படுத்தி கொண்டன என புராணங்கள் கூறுகின்றன. அப்படியானால் மகாத்மாக்களும் கூட தங்களை புனிதப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதற்காக நீங்கள் வியாதிகளை வரவேற்க வேண்டாம், ஆனால் வியாதிகளில் துவண்டு போகாமல் இருக்க வேண்டும். வியாதிகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பதில்லை, பக்தியே உங்கள் வாழ்வை தீர்மானிக்கிறது. உடலை கவனித்துக் கொள்ளுங்கள், நோய் வராமல் காத்துக் கொள்ளுங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய